Hi, this is Rajesh Kumar, Assistant Professor, Department of Computer Applications, Sennamar College of Arts and Science, Madurai. இப்போ நம்ம செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. என்ன சார் எந்த டாபிக் பேசினாலும் இந்த கான்செப்ட் இருக்கணும், இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் ஒவ்வொருடையும் இதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஃபேக்கல்ட்டி வந்தாலும் ஏன் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கான வழியை உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறதான் இன்ஹெரிட்டன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் டெஃபினேஷன்ஸ்லாம். த மெக்கானிசம் ஆஃப் டெரிவிங் எ நியூ கிளாஸ் ஃப்ரம் அண்ட் ஓல்டு ஒன் கிளாஸ் இஸ் கால்டு இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது என்னென்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கணும், ஒரு டெரிவேட் கிளாஸ் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். இனிமேல் மோர் தென் ஒன் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். த மெக்கானிசம் ஆஃப் டெரிவிங் எ நியூ கிளாஸ் ஃப்ரம் அண்ட் ஓல்டு ஒன் இஸ் கால்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கணும், ஒரு டெரிவேட் கிளாஸ் இருக்கணும். பேஸ் கிளாஸுங்கிறது ஓல்டு கிளாஸ், டெரிவேட் கிளாஸுங்கிறது நியூ கிளாஸ். டெரிவேட் கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம அம்மா அப்பாக்கிட்ட டெய்லி பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு வாங்குகிறோம், இல்லை செலவுக்கு காசு வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் பேஸ் கிளாஸுங்கிறது வந்து பேரண்ட்டு, டெரிவேட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து சைல்டு. ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து மோர் தென் ஒன் சைல்டு இருக்கலாம். இந்த சாதாரணமான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கணும், ஒரு டெரிவேட் கிளாஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். சரி, the mechanism of deriving a new class from an old one class is called inheritance. The old class is referred to as the base class and the new class is called the derived class. இதில் வந்து விசிபிலிட்டி மோட்ஸ்னு வந்து 3 மோட்ஸ். we are having 3 modes for the visibility modes such as private, protected, public. டெஃபினேஷன் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரைவேட் அப்படிங்கிறது ஆப்ஷனல். இதில் வந்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் சார் வச்சுருக்காங்க? அதை டெவலப் பண்ணவர் வச்சுருக்காரு, அதை அவரையும் சொல்லிட்டார். ஆப்ஷனல் எழுதுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டுங்கிற மோடை வந்து நீங்கள் எழுத வேணாம். ப்ரைவேட் ஸ்கோப் ரிசல்யூஷன் ப்ரைவேட் கோலன் வைக்கணும், அதை எழுதுங்கிற அவசியம் இல்லை. சார் ரைட். ப்ரைவேட்டில் எந்த டேட்டா எழுதினாலும், எந்த ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதினாலும் என்ன சார் செய்கிறது? ப்ரைவேட்டில் எந்த டேட்டா மெம்பர்ஸ் எழுதினாலும், மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதினாலும் இன்சைட் த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இன்சைட் த கிளாஸ்க்குள்ள நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியிலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டடுங்கிறது என்ன சார்? ப்ரொடெக்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டெரிவேட் கிளாஸில் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி மோடை நம்ம கண்டிப்பாக எழுதணும். பப்ளிக்னா என்ன சார்? த்ரூ டு ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணலாம்? பப்ளிக்கிலேருந்து மற்ற கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் 3 விசிபிலிட்டி மோட்ஸ். அந்த 3 விசிபிலிட்டி மோட்ஸ் கொடுக்குற டெஃபினேஷன்ஸு தான். என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் ஏ கிளாஸ் cannot be inherited either in public mode or in private mode. ப்ரைவேட்டில் எழுதுனது ஒன்று பப்ளிக் மோட்லேயோ இல்லை ப்ரைவேட் மோட்லேயோ என்ன செய்ய முடியாது? இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதாவது அடுத்த கிளாஸில் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட். A protected member inherited in public mode becomes protected, whereas inherited in private mode becomes private in the derived class. ப்ரொடெக்டட் மோடுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பப்ளிக். A public member inherited in public mode become public, whereas inherited in private mode becomes private in the derived class. என்னென்ன இருக்கோ அதை அப்படியே அந்த கான்செப்டை நம்ம எழுதிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்கில் எழுதுனா பெட்டர் சாய்ஸ். ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ப்ரொடெக்டட் மோட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை எழுதிக்கலாம் இன்ஹெரிட்டன்ஸில் மட்டும். சார் ரைட், ஓகே. இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? வாட் ஆர் த டைப்ஸ் அவைலபிள் இன் இன்ஹெரிட்டன்ஸ்? இட் ஹாஸ் 5 types such as single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hierarchical inheritance, hybrid inheritance. இதில் சிங்கிளில் வந்து ஜி விட்டுட்டேன். சாரி ஃபார் மை மிஸ்டேக்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். A derived class with only one base class is called single inheritance. The following figure shows that the representation of single inheritance. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸும் ஒரே ஒரு டெரிவேட் கிளாஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். 2 கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். 2 கிளாஸை வச்சு ஒரு ஆன்சரை நம்மளால்
டெரைவ் பண்ண முடியும், கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆட் சிங்கிள் டைவர்ஸ் பண்ணுறது ஆட் சிங்கிள் கன்வெர்டட் கிளாஸ். அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா 2 நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸோ. ஆமாம், 2 நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். அதான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். சரி, ரைட். என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கணும், ஒரே ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கணும். இந்த ப்ரோக்ராமில் 2 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பின்னு 2 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஏல வந்து ப்ரொடெக்டட் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பியில் வந்து ப்ரொடெக்டட் மோட் யூஸ் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கிளாஸையும் எழுத போகிறதில்ல. அதனால் வந்து பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணியாச்சு. ஏன் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட் ஏ கமா பி கமா சி 3 வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ப்ரொடெக்டட் அதாவது டிரைவ் கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஐ யூஸ்டு ப்ரொடெக்டட் மோட் இன் த class A int a comma b comma c public void ins அதாவது 2 வேல்யூ, அதாவது we are going to get the input from the keyboard such as a and b. 2 வேல்யூ வந்து கீபோர்டில் வாங்க போகிறோம். ஸோ அதனால் enter 2 வேல்யூஸ் a and b. c equal to a plus b 2 வேரியபிளையும் ஆட் பண்ணி சிங்கிற தேர்டு வேரியபிளில் அசைன் பண்ணுறேன், இல்லைன்னா ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக, ஆன்சரை கெட் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன பண்ணியாச்சு, சிங்கிற வேரியபிளில் ஆன்சரை ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ கிளாஸ் பி. கிளாஸ் பி கோலன் பப்ளிக் ஏ. ஸோ இது ஒரு சின்டாக்ஸ். அதாவது என்னென்னா, கிளாஸ் பி கோலன் பப்ளிக் ஏ. ஏங்கிற கிளாஸில் கூட பப்ளிக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ண போகிறேன், டிரைவ் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய மீனிங். அப்போ பப்ளிக்கில் என்ன பண்ணியிருக்கேன், வாய்டு டிஸ்பிளே. அப்போ சி அவுட்டில் வந்து அடிஷன் சிங்கிற ஆன்சரை டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் டிரைவ் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். சாரி, டிரைவ் கிளாஸில் எழுதியிருக்கேன். சிங்கிறது டிரைவ் கிளாஸில் எழுதின வேரியபிள் கிடையாது. எதில் எழுதின வேரியபிள்னு கேட்டிங்கன்னா, பேஸ் கிளாஸில் எழுதின வேரியபிள். பேஸ் கிளாஸில் பாருங்கள், பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, டிரைவ் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கேன், பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்டில் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிற வேரியபிளாக எழுதியிருக்கேன். ஸோ ரைட். இப்போ டிரைவ் கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸில் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்துடுங்க. மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், வாய்டு மெயினில் பிஆர். பிங்கிறது கிளாஸ்னே, கடைசியில் எழுதின கிளாஸ் வந்து பி. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆருங்கிற ஆப்ஜெக்ட்டு. இப்போ ரன் டைமில் வந்து r.ins அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது எங்கே போங்க, அது இன்ஸுங்கிற ஃபங்க்ஷன் அங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. அந்த ஃபஸ்ட் கிளாஸோடைய இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுது. ஆக்சஸ் பண்ணோடனே கீபோர்டில் நமக்கு 2 வேல்யூ கேட்கும். என்ட்ரு 2 வேல்யூஸ் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியுது, அவுட்புட் விண்டோவில் அதில் கூடிய வேல்யூ கேட்கும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ விருப்பமாக இருக்கோ அந்த ரன் டைமில் உங்களுக்கு யூசர் கன்வீனியன்ட், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 12, 15, 12 and 15 எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த லைனில் r.display அப்படிங்கிற லைன் வருது, எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குது, ஆடிஷன்ஸ் டிரைவ் கிளாஸில் இருக்குது. அப்போ பேஸ் கிளாஸ்லேருந்து பேஸ் கிளாஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டட் மோட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிற ஆன்சரை டிஸ்பிளே பண்ண, அப்போ c equal to a plus b, அப்போ 12 plus 15 which is equal to 27. This is the answer. It will be displayed on your output screen. ஸோ அந்த ஆன்சர் வந்து ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிளான விஷயம். அடுத்து பார்க்க போகிறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். A derived class with several base classes is called multiple inheritance. ஒரே ஒரு derived class இருக்கும், several base classes இருக்கும். அதான் வந்து derived class, அதாவது multiple inheritance அப்படிங்கிறது. இப்போ ஃபிகர் பார்க்கலாம். அதாவது பேஸ் கிளாஸ் ஏ, பேஸ் கிளாஸ் பி, derived class சி. அதாவது என்ன அப்படின்னா, ஏங்கிறது பேரண்ட் 1, பிங்கிறது பேரண்ட். அதாவது ஒன்று வந்து மதராக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஃபாதராக இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சைல்டு இருக்கலாம், சி. அப்போ சிங்கிறவர் வந்து சைல்டு சி வந்து ஏங்கிற மதர்கிட்டையும் பிங்கிற ஃபாதர்கிட்டையும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு ஒரு செலவுக்கு பணம் வேணும்னு வச்சுக்கோமே, மணி தேவைப்படுது. அப்போ அம்மாட்ட போய் காசு வாங்கிக்கலாம், அப்பாட்டையும் போய் காசு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி. அதாவது என்னென்னா, சி wants to access the information from A. Similarly, C wants to access the information from B. Simultaneous என்ன பண்ணிக்கலாம், ஒரே நேரத்தில் 2 வாட்டியும் காசு வாங்கிக்கலாம், அதாவது இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னென்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே என்ன பண்ணுவீங்க, அங்கே வந்து அடிஷன் யூஸ் பண்ணோம், இங்கே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இல்லை மொத்தம் இந்த டயக்ராமில் எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது, 3 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 3 பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏபிசி. அப்போ எத்தனை கிளாஸஸ் யூஸ் பண்ணணும், 3 கிளாஸஸ். நம்ம வந்து we need to put 3 classes for this program. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படின்னு 3
கிளாஸஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி கிளாஸ் ஏல வந்து ப்ரொடெக்டட் இன்ட்டு ஏ என்ன பண்ணியிருக்கேன், ப்ரொடெக்டட் வந்து ஏ ப்ரொடெக்டட் இன்ட்டு ஏ ட்ரைவ் கிளாஸில் வந்து அக்சஸ் பண்ணுங்கிறத ப்ரொடெக்டட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் கீபோர்டில் வந்து வாங்கிக்கணும். அந்த void_ins அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் என்டர் ஏ வேல்யூ அப்படி சிஎன் ஏ வாங்கியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டெரைவ்ட் கிளாஸ் அடுத்து ஒரு பேஸ் கிளாஸ் செகண்ட் பேரண்ட்டு ப்ரொடெக்டட் இன்ட்டு பி பப்ளிக்கில் void get என்டர் பி வேல்யூ சிஎன் பி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்காது, ஏக்கும் பிக்கும் தொடர்பு இருக்காது. பட்டு சிக்கு வந்து சி வாண்ட்ஸ் டு ஏ, சி வாண்ட்ஸ் டு பி, பட் ஏ டஸ் நாட் வாண்ட் டு பி, பி டஸ் நாட் வாண்ட் டு ஏ. அந்த மாதிரி தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதாவது இந்த டயக்ராமை பொறுத்தளவுக்கு. ஆனால் நீங்கள் கேட்கலாம் ஃபாதர் அண்ட் மதர் இஸ் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி மீன் பண்ணிக்கிறக்கூடாது. சார் ரெண்டாவது பிங்கிற வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ செகண்ட் கிளாஸில் இப்போ தேர்ட் கிளாஸில் வந்து சிங்கிற கிளாஸ் வந்து என்ன பண்ணும், சைல்டு என்ன பண்ணும், பப்ளிக் ஏ பப்ளிக் பி ரெண்டு கிளாஸில் கூட இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணும், இன்ட்டு சி. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலை, வேறு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணதுனால இன்ட்டு சி யூஸ் பண்ணியிருக்கேன். பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் void display c ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு சி. சிங்கிற வேரியபிளில் ஏஎம் பிஐ மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறோம். சி மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட் வில் பி டிஸ்பிளேட் ஆன் யுவர் ஸ்க்ரீன் த்ரூ த வேரியபிள் ஆஃப் சி. சிங்கிற வேரியபிளை வச்சு ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்துடுங்க. இப்போ கிளாஸில் இருக்கக்கூடிய என்டையர் இன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சிச்சு. மெயின் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. சிங்கிறது லாஸ்ட் எழுதுன கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரோங்கிறது கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் இன்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டாவது வந்து கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, மூணாவது டிஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 3 ஃபங்க்ஷனையும் கிளாஸ் இருக்கக்கூடிய 3 ஃபங்க்ஷனையும் ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன செய்யணும், ஆக்சஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ சிங்கிறது கிளாஸ் நேம் ஆரங்கிற ஆப்ஜெக்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்பிளே ஆகிரும். அதுக்கடுத்து வந்து அந்த அண்டர்லைன் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து r.ins. இந்த இடத்துக்கு வந்தோடனே கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு இன்ஸ் ஃபங்க்ஷன். வேர் இஸ் sitting in ins function, it will be there in class ஏங்கிற கிளாஸில் இருக்குது. ஸோ எங்கிற கிளாஸுக்கு போனால் என்ட்ரத வேல்யூ ஏங்கிற வேல்யூவே கேட்கும். 12 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணோன்னே அடுத்த ஃபங்க்ஷன் கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு இருக்குது, செகண்ட் கிளாஸில் இருக்குது. செகண்ட் கிளாஸ்க்கு ட்ராவல் பண்ணோம். செகண்ட் கிளாஸ் ட்ராவல் பண்ணால் எங்களுடைய என்ட்ரு பி வேல்யூ கேட்கும். ஆஸ்க் பண்ணோன்னே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 50ங்கிற வேல்யூயை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், டைப் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரை ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆன்சர் டிஸ்பிளே பண்ணணும், ri.display அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போகும். தேர்ட் கிளாஸில் இருக்குது. தேர்ட் கிளாஸில் போனால் என்ன இருக்குது, c ஈக்குவல் டு a into b. அப்போ 12 into 15 which is equal to 180. 180 is assigned to the variable of c. So finally the multiplication value is 180 will be displayed on the screen through the variable of c. cங்கிற வேரியபிளோட ஆன்சரை அந்த என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ கான்செப்ட் படி பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸாக்ட்லி என்டையர்லி கரெக்டாக இருக்குது. தேர் இஸ் நோ வே டு எஸ்கேப் ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த கான்செப்ட் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் மூதாதையர்கள் பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய பேரண்ட்டுக்கு பேரண்ட்டு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அந்த மெக்கானிசம் ஆஃப் டெரைவிங் a class from another derived class is known as multi-level inheritance. The following figure shows that the representation of multi-level inheritance. பாருங்கள், பேஸ் கிளாஸ் A, இன்டர்மீடியட் கிளாஸ் B, derived கிளாஸ் C. இப்போ பாருங்கள், A அப்படிங்கிறது வந்து சிங்கிறது நம்மளாக வச்சுக்கலாம், பிங்கிறது நம்ம அம்மா அப்பா வச்சுக்கலாம், ஏங்கிறது அவங்களோட அம்மா அப்பா வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிற முடியாது. சிங்கிறது நம்ம, பிங்கிறது நம்ம அப்பா, ஏங்கிறது அவங்க அப்பா. இல்லை அப்படின்னா சிங்கிறது நம்ம, பிங்கிறது அம்மா, ஏங்கிறவங்க அவங்களுடைய அம்மா, அதாவது நம்ம பாட்டி. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கடுத்து வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம், சிம்பிளான விஷயந்தான். 3 கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவுட்புட் வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ணலை. சரி ரைட். அப்போ 3 கிளாஸ் இல்லைன்னு கிளாஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். கிளாஸ் ஆஸ் யூ விஷ், யுவர் நேம் வில் பி இன்க்ளூடட் ஆர் எனி அதர் நேம். உன் பேர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு பேர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நான் எழுதுனதுனால நான் எனக்கு தகுந்த பேர் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து சிம்பிள் கேரக்டர்ஸ்
சின்ன சின்ன வேரியபிள்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளாஸ் ஆர் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். ப்ரொடக்டட் அப்போ மொத்தம் வந்து என்ன பண்ணோம், வி நீட் 3 வேரியபிள்ஸ் ஏ பி சி. 3 வேரியபிள் எனக்கு தேவைப்படுது. கிளாஸ் ஏல ஏங்கிற வேரியபிள், கிளாஸ் பியில் கிளாஸ் கேயில் வந்து பிங்கிற வேரியபிள், அதுக்கடுத்து கிளாஸ் ஏல கடைசியில் இருக்க ஏல வந்து சிங்கிற தேர்ட் வேரியபிள். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்டட் மோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏபிசி 3. ஸோ நான் ப்ரொடெக்டட் மோட் எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் மட்டும் என்ன பண்ணல, ப்ரொடெக்டட் மோட் யூஸ் பண்ணல. ஏன் லாஸ்ட் கிளாஸில் ப்ரொடெக்டட் மோட் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கான்செப்டில் சொன்னோம். அதுக்கடுத்து எந்த ஒரு கிளாஸும் கிடையாது, அக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, டிரெக்ட் கிளாஸ் தேவையில்லை. அதனால் நம்ம இதோட என்ன பண்ணிக்கிறோம், 2 கிளாஸோட ப்ரொடெக்டட் மோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் மோடில் இன்ட் ஏ அப்படின்னா வாய்டின்ஸில் என்ன பண்ணிக்கின்ற ஏ வேல்யூ. அது இது சிமிலர்லி கிளாஸ் ஏ இங்கே வந்து கோலன் பப்ளிக் ஆரில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக அக்சஸ் பண்ணணும். அதனால் ப்ரொடெக்டட் மோடில் வந்து இன்ட்டு பின்னு எழுதியிருக்கோம். அடுத்து பப்ளிக்கில் வந்து பி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ண அதாவது கெட் பண்ண சொல்கிறோம் கீபோர்டில் இருந்து. 2 கிளாஸ் எழுதியாச்சு. 3வது கிளாஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ கோலன் பப்ளிக் கே. இப்போ லாஸ்ட்டில் என்ன கிளாஸ் கேல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணணும், அதனால கே எழுதியாச்சு. இன்ட்டு சி பப்ளிக்கில் அதாவது வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. சப்ட்ராக்ஷன் வந்து சியில் ஆன்சரை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் ஏ கேபிட்டல் லெட்டர் ஏ, லாஸ்ட்டில் என்ன கிளாஸ் ஆர்ங்கிறது ஆப்ஜெக்ட்டு. அப்போ இந்த கிளாஸில் இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. வி ஆர் ஹேவிங் 3 கிளாஸஸ் சச்சஸ் ஆர் கே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ. அப்போ 3 கிளாஸ்லேயும் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 3 ஃபங்க்ஷனையும் நம்ம கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷனில் எழுதி ஆப்ஜெக்ட் மூலம் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆர்ஐ டாட் இன்ஸ் ஆஃப், ஆர்ஐ டாட் கெட் ஆஃப், ஆர்ஐ டாட் டிஸ்பிளே ஆஃப். ஆர்ஐ டாட் இன்ஸ் ஆஃப் அந்த லைனுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இன்புட்டை கீபோர்டில் வந்து கேட்கும், என்ட்ரு ஏ வேல்யூ 17 டைப் பண்ணியாச்சு, என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோலுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 2வது கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 2வது கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே அங்கே ஒரு கீபோர்ட்லேருந்து ஒரு இன்புட்டை கேட்கும், 15 டைப் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஐ டாட் டிஸ்பிளே. ஆர்ஐ டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். டிஸ்பிளேயில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ மைனஸ் பியில் என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்து சியில் ஸ்டோர் பண்ண அதான் ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கீபோர்டில் என்ன யூஸ் பண்ணிங்க, 17 15. 17 minus 15 which is equal to 2. 2 is the answer, it will be assigned to the variable of C. Subtraction answer 2 will be displayed on your screen through the variable of C. Cங்கிற வேரியபிள் மூலமாக சப்ட்ராக்ஷன் ஆன்சரை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து பார்க்க போகிறது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதாவது ஆரிஜின் ஒன்றா இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து சப்பார்டினேட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸிபல், ஹெச்ஓடிஸ், ஃபேக்கல்ட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்டு டைரெக்டாக பிரின்ஸிபலை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபேக்கல்ட்டிகிட்ட அதை கிளாஸ் இன்சார்ஜில் ஒரு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் வாங்கணும். ஆஃப்டர் தட் we have to meet our HOD. After that we have to meet our director. After that we have to meet our principal. Finally we have to meet our correspondent or secretary. இதுதான் அவனுடைய ஆரிஜின். இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ டெஃபினேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் கிளாஸ் மே பி இன்ஹெரிட்டட் பை மோர் தென் ஒன் கிளாஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸில் வந்து நிறைய கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். This process is known as hierarchical inheritance. The following figure shows that the representation of hierarchical inheritance. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று, அதாவது பிக்கும் சிக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. பி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் ஏ, சி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் ஏ. இது அப்படியே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருமா, தான் அந்த ப்ரோக்ராமில் எழுதியிருப்பேன். ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நிறைய கிளாஸ் எழுதுனா நிறைய நேரம் டைம் எடுத்துக்கிறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் இன்னும் 2 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் ஆட் பண்ணால் நம்ம டைம் வேஸ்ட்டு. ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், சிம்பிளாக எழுதணும், கரெக்டாக எழுதணும், கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும். அது திருத்துறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். புக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா பாலகுருசாமி நம்மளோட புக்கு எழுதினவர் பார்த்திங்கன்னா நிறையா எழுதியிருப்பார். அவர் அண்டர் ஸ்கோர்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஃபங்க்ஷனில். அது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும்.
நான் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ அதனால தான் ஈஸியாக உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோட்ஸ்லேயும் இதாக இருக்குது. டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் சொல்லிக் கொடுக்கும்போது வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தெரியலன்னா ஃபோன் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க, ஃபோன் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது ஹையர் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்டை சொல்லியாச்சு. ப்ரோக்ராம் வழியாக பார்க்கலாம். இப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு மொத்தம் 3 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸ் தான் இருக்குது, அதனால் 3 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. எல்லாத்துக்குமே ஆரிஜின் யாருன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஏங்கிறதான் ஆரிஜின் கிளாஸ். அந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு கிளாஸுக்கும் இண்டிவிஜுவலாக ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். மற்ற ப்ரோக்ராம் மாதிரி இல்லை. மற்ற ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் நேம் ஏ இன்ட்டு ஏ கமா பி கமா சி 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளாஸ் இன்ட்டு ஏ கமா பி கமா சி 2 வேரியபிள் வேணும். 3வது வேரியபிள் வந்து ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எழுதின வேரியபிள். சரி, இப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்? வாய்டின்ஸுங்கிற ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்டர் 2 வேல்யூஸ் சி ஈக்குவல் டு சரி. இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஆன்சரை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்டர் 2 வேல்யூஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அடிஷன் சி, அது ஃபஸ்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதை அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன்? இன்ட்டு சி கமா டி கமா இ. சி யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிட்டோம் தப்பு இல்லை, ஆன்சர் வந்துடும். சரியா? ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸுக்கு சம்மந்தம் இல்லைல்ல, அதனால் தப்பு இல்லை. நான் சார் தப்பாக போட்டாரேன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு வேணும்னா கரெக்ஷன் நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்ட்டு சி கமா டி கமா இக்கு பதிலாக சியை விட்டுட்டு டி கமா இ கமா எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸில் வேறு வேரியபிள்ஸ் என்ன தேவைப்படுதோ, உனக்கு எந்த டைமில் தேவைப்படுதோ அந்த வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. செகண்ட் கிளாஸுக்கு 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சரை இயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். தேர்டு கிளாஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. செகண்ட் கிளாஸில் கிளாஸ் பி கோலன் பப்ளிக் ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் சி எதை தான் ஆக்சஸ் பண்ணுது? ஏங்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் ஆக்சஸ் பண்ணுது. பட் எதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணல? பியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணல. பிக்கும் சிக்கும் இந்த இடத்துல என்ன தேவையில்லை. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் பி. சரி, ஓகே. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ண போது என்னென்ன டிஸ்பிளே பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷன், செகண்ட் ஒன் இஸ் சப்ட்ராக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபைனலாக வந்து என்ன பண்ணுது? மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஏ கேகே, அடுத்து பி ஆர்கே சிஎஸ்ஐ. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிங்கிறது செகண்ட் கிளாஸ், சிங்கிறது தேர்ட் கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் ஸ்பெசிஃபை பண்ணதுனால ஒவ்வொரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ஸ், அதாவது கேகே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோ, அதை யூஸ் பண்ணி செகண்ட் கிளாஸில் கூடிய ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறோம். தேர்ட் ஃபங்க்ஷன் கெட் எஸ்ஐங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தேர்ட் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்து 2 வேல்யூ கெட் பண்ண போகிறோம். செகண்ட் ஃபங்க்ஷனில் 2 வேல்யூ கெட் பண்ண போகிறோம். தேர்ட் ஃபங்க்ஷனில் 2 வேல்யூ கெட் பண்ண போகிறோம். சிமிலர்லி கெட் பண்ணுற இடத்துல ஆன்சர் டிஸ்பிளே பண்ணலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் அடிஷனாக நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணியாச்சு? அடிஷ்னலாக எழுதுனா தப்பா சார்? எழுதுனா கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆனால் என்னாகும்? டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாகும். இது தேவையில்லாத அன்னெசரி ஒர்க். அது தேவையில்லாத நம்ம அப்படி எழுதலாம். இல்லை சார் நான் அப்படி தான் எழுதணும் உனக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எழுதிக்கப்பட தேவையில்லை. ஸோ ஃபைனல் என்ன பண்ணியாச்சு? கெட் சிஹெச். அவுட்புட் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்டர் 2 வேல்யூ 7 and 3. ஸோ அடிஷன் இஸ் ஈக்குவல் டு 10. another one enter 2 values 10 7, the subtraction is 3. enter 2 values 12 4, multiplication is 48. ஸோ இந்த ஆன்சர் வந்து என்ன செய்யும்? ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்னும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்சஸ் ஆர் கால்டு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்சஸ். மல்டிபிள் தனியாக படித்தோம், மல்டி லெவல் தனியாக படித்தோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் என்னது? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். த ஃபாலோயிங் டயக்ராம் ஷோஸ் தட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஏபிசி இதை 3 கிளாஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 3 கிளாஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இது என்ன டிஸ்பிளே ஆகுது நமக்கு? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ரைட், ஓகே.
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துருங்க, பிசிடி 3 மட்டும் வச்சுக்கோங்க. இது என்ன ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுது? இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஆன்சரை டிஸ்பிளே பண்ணோம். அப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்சஸ் ஆர் கால்ட் ஏ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அப்போ அந்த டயக்ராமில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது? we are having 4 classes such as A, B, C and D. அப்போ 4 கிளாஸ் எழுதணும். 4 கிளாஸுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? 4 ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 4 கிளாஸ் 4 ஃபங்க்ஷன் போதுமானது. இட் இஸ் எனஃப் ஃபார் ரைட் ஃபார் டு கெட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? இதில் ப்ரொடெக்டட் மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்டட் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D 4 கிளாஸ் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்ட் ஏ அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வாய்ட் இன்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ், அதில் வந்து ஏங்கிற வேல்யூ வந்து கெட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து கிளாஸ் பி கோலன் பப்ளிக் ஏ, ப்ரொடக்டடில் வந்து இன்ட் பி, பப்ளிக்கில் வந்து வாய்ட் இன்ஸ், என்டர் த வேல்யூ ஆஃப் பி, செகண்ட் வேல்யூ ஏங்கிற வேல்யூ வந்து கெட் பண்ணணும். அதனால் செகண்ட் கிளாஸ் எழுதியாச்சு. இப்போ தேர்ட் கிளாஸ் சி, சியில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு சி பப்ளிக் வாய்டு கெட் என்டர் த வேல்யூ ஆஃப் சி, தேர்ட் வேல்யூ வந்து வாங்கியாச்சு. இப்போ 3 கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன்? 3 வேல்யூவை வாங்கியாச்சு. இப்போ சிக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம பப்ளிக் ஏன்னு எழுதக்கூடாது, ஏன்னா அது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் போயிடும். அதனால் பி இஸ் நாட் ரிலேட்டட் டு கிளாஸ் பி. ஸோ அப்போ என்ன பண்ணி கிளாஸ் சி வந்து தனியாக வந்துடும். அப்போ கிளாஸ் டி எழுதணும். கிளாஸ் டி எழுதும்போது பப்ளிக் பி அண்டு பப்ளிக் சி 2 கிளாஸையும் நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் வரக்கூடிய கான்செப்டை. சார் ரைட். இப்போ இன்ட் டி கமா எஸ், டிங்கிறது வந்து டோட்டல், எஸ்ஸுங்கிறது வந்து எதுக்காகனா ஆவரேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்டு டிஸ்பிளே பண்ணும்போது டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, 3 இன்புட்டையும் 3 இன்புட்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை டிங்கிற ஃபோர்த் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஃபிஃப்த் வேரியபிள் எஸ் இஸ் ஈக்குவல் டி டிவைடட் பை 3, டோட்டல் டிவைடட் பை 3 which is used to get the result of average. எஸ்ங்கிற ரிசல்ட்டை கெட் பண்ணணும். அடுத்து டோட்டல் டி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும், ஆவரேஜஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணும். இப்போ என்ன பண்ணியாச்சு? கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பூரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கிளாஸ்க்கு வெளியில் வந்தாச்சு. மெயின் ஃபங்க்ஷனுக்கு கடைசியில் என்ன கிளாஸ் வந்து டி பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ஆர்கே அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு we are totally having 4 functions such as ins get this. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஒர்க்கை பார்க்கும். அப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கிளாஸ் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், என்டர் த வேல்யூ ஆஃப் பி. இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் வந்தாச்சு, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கிளாஸ் பி போகும், என்டர் த வேல்யூ ஆஃப் பி கெட் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் ஃபங்க்ஷன் கெட் அப்படிங்கிறது என்டர் த வேல்யூ ஆஃப் சி, தேர்ட் வேல்யூ கெட்டிங் ஃப்ரம் த கீபோர்ட். என்ன கெட் பண்ணியிருக்கோம்? 12, 15, 20. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? டோட்டல் which is equal to 47. It will be displayed on your output ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். another one is average. 47 divided by 3 which is equal to 15. ஏன் ஃப்ளோட்டில் வரல? நான் ஃப்ளோட்டில் ஆன்சரை கொடுக்கலை, ஏன்னா எல்லாமே இன்டீஜரில் இருக்குது. நீங்கள் வேணும்னு என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ளோட்டில் ஆவரேஜுக்கு மட்டும் தனியாக ஃப்ளோட் ஏவிஜின்னு நீங்கள் ஃப்ளோட் எஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை 3ன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஆன்சரை வந்து ஃப்ளோட்டில் டிஸ்பிளே பண்ணோம். அது ஃப்ளோட்டுன்னு எழுதாத பட்சத்தில் என்ன செய்யாது? ஃப்ளோட்டில் ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இது இருக்கக்கூடிய 5 இன்ஹெரிட்டன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பரில் இல்லாத டைமே கிடையாது. எவரி கொஸ்டின்ஸ் ஹேஸ் எ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ஸோ ரைட், இதோட என்ன ஆயிடுச்சு அப்படிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நல்லா படிங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் படிச்சிருக்கலைனாலும் இந்த வீடியோ பார்த்தா, அதாவது ஃபஸ்ட் டைமில் உங்களுக்கு நான் சொன்னது புரியல, 2-3 வீடியோ போட்டு பாருங்கள். வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா யூடியூப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு டேட்டா அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெட்டர் யூ ஹேவ் டு டவுன்லோட் யுவர் யூடியூப் சேனல். அதிலே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you in the next class. Thank you.